சில மணி நேரங்கள்ல வந்த தகவல்கள் வேற மாதிரியா இருந்தது. வழக்கம் போல விஜய் வந்துட்டு இதுல முஸ்லிம்களை தீவிரவாதியா தான் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படிதான் அதுல காட்டுறாரு. கிளைமேக்ஸ் மொத்தமே வந்து முஸ்லிம்களை மையப்படுத்தி தான் நகருது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே கொஞ்சம் சூடாயிட்டேன். அது அதிர்ச்சியாகவும் இருந்தது. அது எப்படி இந்த மாதிரியான காட்சிகளை வந்து அவங்களால எடுக்க முடியுது அப்படிங்கிறது நமக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஏற்கனவே விஜய் வந்து துப்பாக்கியில தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வேலாயுதம், பீஸ்ட்னு தொடர்ந்து முஸ்லிம்கள்னாலே தீவிரவாதிகள் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு சித்தரிப்பை அவ்வளவு பெரிய விஷயமா சர்வ சாதாரணமா காட்டினாரு தன்னுடைய திரைப்படங்கள்ல. அதே துப்பாக்கி படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய முஸ்லிம்கள், சாதாரண முஸ்லிம்களை கூட அந்த படத்துல எப்படி சித்தரிச்சிருப்பாங்கன்னா அவங்க வந்து சாதாரணமான ஆள் இல்ல, அவங்க வந்து ஸ்லீப்பர் செல்ஸ். பாகிஸ்தானுடைய ஆர்டருக்காக தான் அவங்க காத்துட்டு இருப்பாங்க. ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அவங்களாம் தீவிரவாதிகளா மாறி மனித வெடிகுண்டா மாறி இந்தியாவையே அழிச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நேரடியா அல்லது மறைமுகமா சொன்ன படம் தான் துப்பாக்கி. அந்த படத்துல வேணா நீங்க பாருங்க, ரோட்ல போற வர முஸ்லிம்கள், அப்புறம் அந்த கடை பொட்டி கடை வச்சிருக்கிற முஸ்லீம், கறி கடை வச்சிருக்கிற முஸ்லீம், பீடா சுத்துற முஸ்லீம், இவங்க எல்லாருமே வந்து ஸ்லீப்பர் செல்ஸா மட்டும்தான் அதுல வந்து காமிச்சிருப்பாங்க. யாருமே நம்பிக்கைக்குரியவங்க கிடையாது முஸ்லிம்கள் அப்படின்னாலே அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய சாரமே. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்தது. அந்த படத்துல ரொம்ப மாசா நடிச்ச விஜய் தன்னுடைய வீடு முற்றுகையிடும் போது 4 நாளைக்கு வந்து அவர் எங்க இருக்காருன்னே தெரியல அப்படிங்கிற சூழ்நிலை நிலவி அதுக்கப்புறம் தான் மன்னிப்பு கேட்டு வெளி உலகத்துக்கு மறுபடியும் வந்தாருங்கிறத நம்ம வந்து மறந்திருக்க மாட்டோம். அப்ப அதுக்கப்புறமாவது அவர் சுதாகரிச்சாரா அப்படின்னா அதுக்கப்புறம் வேலாயுதம், அப்புறம் பீஸ்ட்னு தொடர்ந்து விடாம முஸ்லிம் எதிர்ப்பு அரசியலை வந்து அவர் தீவிரப்படுத்தி இருந்தாருங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன் அவர் அப்படியெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான ஒரு விடையாக தற்பொழுது நமக்கு தெரியுது. இவங்க வந்து பிஜேபியால இயக்கப்படக்கூடிய ஒரு நபராக இவர் இருக்கிறார் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு அவர் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க அவருடைய செயல்பாடெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மதுரையில திருப்பரங்குன்றத்துல அந்த தர்கா பிரச்சனை நடக்குது. ஒண்ணு ஆதரவா பேசணும், இல்ல எதிரா பேசணும். ஒண்ணுமே இல்லாம அமைதியா இருந்தார் அப்படின்னா நீங்க எந்த ஸ்டாண்ட் அவர் எடுத்தாரும் நம்புவீங்க. அரசியல் அப்படின்னு சொன்னா, அரசியல் கட்சி அப்படின்னு சொன்னா, அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடுநிலைங்கிற பேர்ல அதையாவது சொல்லணும், பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்துக்கங்கன்றதாவது சொல்லணும். அது எதுவுமே பேசாம எந்த விதமான அறிக்கையும் விடாம இன்னி வரைக்கும் தாவேகா தொண்டர்களுக்கே தெரியாது திருப்பரங்குன்றத்துல நம்ம கட்சி தலைமை என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்குன்னு. இந்த ரேஞ்சில தான் அந்த கட்சியவே அவர் வச்சிருக்காருங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். விஜய்க்கு அரசியல் திறமை, ஆளுமை எதுவுமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா விஜய் கட்சியை ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் பிரஸ் மீட் நடத்தல. பிரஸ் மீட்டுக்கு ஒரு வேளை வந்தார் அப்படின்னா தெரிக்க விட்டுருவாங்கிறது வேற விஷயம். ஆகையினால விஜயை பொறுத்த வரைக்கும் மிக நிச்சயமாக ஆளுமை திறன் இல்லாதவர். அவர் முழுக்க முழுக்க டான்ஸ், ஃபைட்டு, அப்புறம் அந்த ரொமான்ஸ் ஸ்டைலு இதை வச்சு பெரியவங்களையும் குழந்தைகளையும் சினிமா வரைக்கும் மயக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பாக்குற மிக முக்கியமான விஷயம். ரஜினிக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசமே இந்த இடத்துல ரொம்ப தெளிவா தெரியுது. விஜயோடைய படங்கள்ல முஸ்லிம்களை எவ்வளவு கீழ்த்தரமா காட்டுமோ அந்த அளவுக்கு காட்டுறாரு. ஆனா ரஜினி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரஜினிய வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் சங்கி அப்படின்னு முத்திர குத்தப்பட்டிருக்காருன்னு தெரியும் பாவம். ஆனா அவருடைய படங்கள்ல முஸ்லிம்களை மட்டும் இல்ல எந்த சமுதாயத்தை பத்தியும் தவறாக சித்தரிக்கவோ அல்லது ஒரு வசனமோ இருக்கிறத நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லா தரப்பு மக்களையும் ரொம்ப அழகாக சித்தரிப்பார் ரஜினி அவருடைய படங்கள்ல. ஆனா விஜய்க்கு இந்த ஆளுமை திறன் வந்து சினிமால இல்ல. அவர் வந்து ட்ரெண்டிங் அப்படிங்கிற பேர்ல அவர் என்ன வேணாலும் செய்வார் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் கதை எப்படி நகருது அப்படின்னா வழக்கம் போல அந்த முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் அப்படிங்கிற பேர்ல நகர்த்தப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேல கிளைமேக்ஸ்ல மதுரையில வந்து குண்டுவெடிப்பு நடக்குது. அது முஸ்லிம்கள் தான் செய்யறாங்க. முக்கியமான இடங்கள்ல எல்லாம் இந்த குண்டுவெடிப்பு நடக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த முக்கியமான இடங்கள்ல இந்த குண்டுவெடிப்பு வந்து மதுரையில நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு பிரசார படம். இந்த படத்துல டிவிகே அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் உச்சரிக்கப்படுது. விஜயோடைய அறிமுக காட்சியில வந்து எம்ஜிஆர் வராரு. எம்ஜிஆர் தான் விஜயா மாறுறாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டப்படுது. ஒரு பிரச்சார படத்துல ஒரு சமுதாயத்தை நீ இப்படி காட்டுற அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக உன்னுடைய மனசு முழுக்க ஒரு வன்மம் தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பாக்குற ஒரு விஷயம். விஜயை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஒழுக்கமான மனிதர் கிடையாது. தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம எப்பவுமே விமர்சனம் பண்ண மாட்டோம். ஆனா விஜய்க்கு இந்த இடத்துல இந்த விமர்சனம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஏன்னா அவர் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காரு. பொது வாழ்க்கைக்கு வந்து
வந்து அவர் தன்னுடைய பிரச்சார படத்துல முஸ்லீம்களையே வந்து ஒரு தீவிரவாதியா காட்டுறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பேசுறது தவறு இல்லதான். அவருடைய விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் விவாகரத்துக்கான முக்கியமான காரணமாக அவருடைய மனைவி சொல்லியிருப்பது இன்னொரு நடிகையோட அவர்